வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியில் ஃபிங்கர் மசில்ஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டோ அவங்களுடைய கைடன்ஸ் வழியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நர்வ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியல் நர்வோ இல்லை அல்னார் நர்வ் இல்லை மீடியல் நர்வ், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மசில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். மசில்ஸ் வேஸ்டிங் இருக்கும், மசில்ஸ் கண்ட்ராக்சர் இருக்கும், மசில் ஸ்பேசம் இருக்கும். ஸோ அது என்னன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு போன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். இதுக்கு நம்ம ஃபிசியோதெரப்பியோ இல்லை ஆக்குபேஷன் தெரபிஸ்டோடைய அவங்களுடைய கைடோடையோ நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. அவங்க கிளியராக அசஸ்மெண்ட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டியில் ஃபிங்கர் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கனாக்கா, சப்பாத்தி மாவு, அதாவது தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி அது இல்லைனாக்கா மைதா மாவு, இதுவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா கிளே பார்த்திங்கனாக்கா ஒன்று சைனா கிளே வாங்கக்கூடாது, அமெரிக்கன் கிளே கேட்டு வாங்கலாம். அந்த அமெரிக்கன் கிளேவே பார்த்திங்கனாக்கா வாயில் வச்சா எதுவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி போட்டிருக்கா, அந்த மாதிரி கடைக்காரங்களை கேளுங்க. இல்லை அதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா விட்டுருங்க. நீங்கள் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம தெரப்பி ஆரம்பிக்கலாம். நாங்கள் இப்போ சப்பாத்தி மாவை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை பார்க்கலாம். இதில் பாருங்கள், அந்த குழந்தை எந்தளவு அந்த சப்பாத்தி மாவை 5 விரலால் நல்லா பிசைகிறாங்க பாருங்கள். இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா ஃபிங்கர் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபஸ்ட்டு இது. செகண்ட் சென்சரி நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்டு பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் எல்லா ஒர்க்குக்குமே கையில் வேலை செய்கிற எல்லா ஒர்க்குக்குமே இந்த சப்பாத்தி மாவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஃபைன் மோட்டார் நல்லா டெவலப் ஆகிடுச்சுனாக்கா எல்லா ஒர்க்குமே ரைட்டிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் கையில் விரலில் செய்கிற எல்லா ஒர்க்குக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மெத்தடு. செகண்ட் மெத்தட் என்னன்னாக்கா, நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையால் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி அதை அப்படியே உருட்டுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக உருட்டுறாங்க பாருங்கள். விரல் சைட்லேயும் அவங்க உருட்டுறாங்க, உள்ளங்கையிலையும் அவங்க அதை மெதுவாக உருட்டுறாங்க பாருங்கள். இது செகண்ட் மெத்தடுங்க. அடுத்து தேர்ட் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செகண்ட் மெத்தடில் நம்ம உருட்டினோம். இப்போ அதே மாதிரி அதை கையை நேராக வச்சுக்கிட்டு ரெண்டு கையை நேராக வச்சுட்டு ரெண்டு கையும் சேர்த்து லைட்டாக ப்ரெஷர் பண்ணி அதை அப்படியே உருட்டுறாங்க பாருங்கள். அது நீட்டாக வருது பாருங்கள், அழகாக.